ஹாய் குட்டீஸ்! புல்லாங்குழல் யூடியூப் சேனல் மூலியமா குட்டீஸ் கதை பகுதியில் உங்க எல்லாருக்கும் சூப்பரான கதை சொல்ல நான் வந்துட்டேன். நான் இப்போ சொல்ல போற கதையினுடைய பெயர் குரங்கின் அவசரம். குரங்கு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். என்னெல்லாம் சேட்டை பண்ணோம், இங்கங்க ஓடிட்டே இருக்கோம், தாவி தாவி குதிச்சுட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கும். நாமளும் வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன சொல்வாங்க, என்ன இப்படி குரங்க மாதிரி சேட்டை பண்ணிட்டே இருக்கே அப்படின்னு நம்மளை திட்டுவாங்கல்ல. சரி, இந்த கதையில இந்த குரங்கு என்னெல்லாம் சேட்டை பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருந்தது. அந்த மாங்காய் மரத்துல இந்த குரங்கு ஏறி மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. மாம்பழம் ரொம்ப ருசியா இருந்தது. உடனே குரங்குக்கு ஒரு யோசனை, இவ்வளோ ருசியா இருக்க இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இதனுடைய கொட்டையை நம்ம புதைச்சி வச்சிடலாம், அப்போ இன்னொரு மாம்பழம் முளைக்கும், நமக்கும் நிறைய மாங்காய் பழம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிச்சு அந்த குரங்கு. உடனே மாங்காய் பழத்தை சாப்பிட்டுட்டு மண்ணை தோண்டி மாங்கொட்டையை புதைச்சி வச்சுட்டு போயிடுச்சு அந்த குரங்கு. மறுநாள் காலையில எழுந்ததும் ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா இன்னைக்கு மாங்காய் கொட்டை முளைச்சிருக்கும் அப்படின்னு ஓடி வந்து பாக்குது. மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. உடனே மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்து பாக்குது. அப்பவும் அந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. மறுபடியும் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு போயிடுச்சு அந்த குரங்கு. மறுநாள் காலையில ஓடி வந்து மறுபடியும் மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்து பாக்குது. மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. மறுபடியும் புதைச்சி வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில ரொம்ப வேகமா ஓடி வந்து ஆசையா பாக்குது, கண்டிப்பா இன்னைக்கு முளைச்சிருக்கும் அப்படின்னு. மறுபடியும் மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்து பாக்குது. அப்பவும் அந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் எவ்வளோ ஆசையா நட்டு வச்சுட்டு போனேன், நான் புதைச்சி வச்சுட்டு போயிருந்தேன், ஆனா இந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லையே, ச்சே என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் ரொம்ப சோகமா என்ன பண்ணுச்சு, அந்த மாங்கொட்டையை புதைச்சி வச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில கண்டிப்பா இன்னைக்கு முளைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப வேகமா ஓடி வந்து ஆசையா பாக்குது. அப்பவும் அந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. உடனே மண்ணை தோண்டி மாங்கொட்டையை எடுத்து பாக்குது. அப்பவும் அந்த மாங்கொட்டை முளைக்கவே இல்லை. உடனே குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த மாங்கொட்டையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டுடுச்சு. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அந்த குரங்குக்கு. உடனே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வழியா போயிடுச்சு. ஸோ குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய ஆசை நியாயமானதா இருக்கணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த ஆசைக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையாகவும் இருக்கணும். அதாவது தன்னுடைய தேவைக்கும் முயற்சிக்கும் பொறுமைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். எதையுமே அவசரப்படக்கூடாது. அவசரம் இல்லாம பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். இந்த மாதிரி கதை நிறைய தெரிஞ்சுக்க நம்ம புல்லாங்குழல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க குட்டீஸ். நன்றி.